Hello Blueberries, சொல்லுங்களேடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விதவுட் வேர்ட்ஸ் எபிசோட் 8 தான். பிளேலிஸ்ட் ஆல்ரெடி இருக்குடா அந்த சீரியஸ்க்கு. நீங்கள் போய் பாருங்க அப்படி பார்க்கலையா. சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜெமினோட சைட் பார்த்தா அவன் அதோட காம்படிஷனுக்கு வராமல் அங்கே டான் கிட்ட போயிருக்கான். டயோங், பிரேயர், ஸ்ட்ராம் இவங்கெல்லாம் கூட சேர்ந்து அங்கே சில பல வேலைலாம் இருக்குது அப்படின்றதுனால அங்கே போயிருந்திருப்பான். இப்போ ஜெமினி இருக்கிற இடம் ஃபுல்லாக ஒரு குடவுன் மாதிரி இருக்கு. அந்த குடவுனுக்கும் கீழே ஒரு பாத்வே மாதிரி இருக்கு. அதில் தான் அந்த கார்கோலாம் வந்து அப்படியே இறக்கி விட்டு திறந்துலாம் இருக்கு. அதோட அதுலேருந்து ரோஸே, ஸ்ட்ரேயா கூட இன்னும் நிறைய பொண்ணுங்களும் சில பசங்களும் இறங்கி வராங்க. அதோட பார்த்துட்டு உடனே ஸ்ட்ரேயா டேவங்க தான் தேடியிருப்பா. தேடும்போது அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி தேடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவன் எப்படி அப்போ முகத்தெல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டு இருந்தானோ அதே மாதிரி நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு இருக்கும்போது ஸ்ரேயாவும் பின்னாடியிலிருந்து வந்து நீங்கள் எங்களை விடுறீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இது இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் யாரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் மாற்றி பேசுகிறாரு. இதுதானே எங்களை இங்கே இட்டுட்டு வந்தீங்க, எங்களை பத்திரமா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ இது என்னது அப்படின்னு கேட்கவும், நானா நான் உங்களை ஒன்றும் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை அது அது நீங்கள் தான், எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க பார்க்குறதுக்கு, இதே மாதிரி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பந்தானாவை காமிச்சிட்டு சொல்கிறா. அதோட அது சொல்லவும் அவன் அப்படி மைண்டில் எல்லாத்தையும் பண்ணோம், ஆனால் இதை பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் என் தம்பி பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி குரல் மாற்றி தான் பேசியிருந்திருப்பான். அதோட சொல்லுவோம், தம்பி தம்பிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நாங்கள் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவர் இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எங்களை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவர் இந்த உலகத்தை பற்றி தெரியாமலே அவனும் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னானா, அதுவும் நான் இருக்கும்போது இப்படி அவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவன் அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல இட்டுட்டு போறான். அதோட போன உடனே அங்க இன்னொரு பையன் இருக்கான். அக்கா ஒரு 2 நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போயிட்டு அதோட அப்படியே டோர் டப்புன்னு சாத்துறான். அவர் ரொம்ப பயந்துட்டா. இவங்க இவங்க என்ன பண்றாங்க? உங்களோட தம்பியாச்சு நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சுதானே நான் நம்பி வந்தேன். ஆனா அவங்களோட அண்ணா இவ்வளோ கொடூரமா இருக்காங்க. சே, ரோஸே அப்பதான் திரும்பி பார்த்துருந்துருப்பா. அவங்க வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியிலேருந்து அந்த ஒரு சின்ன பையன் பர்ஃப்யூம் மாதிரி அடிக்கிறான். அதோட ரோஸே அந்த ஸ்பாட்லேயே அவள் மயக்க போட்டு விழுந்துடுறா. இந்த மாதிரி நிறைய பேரை பண்ணிட்டு டேவங்க போய் பிரேயர் கிட்ட சொல்கிறான், நீ பண்ண சொன்னது பண்ணிட்டடா, வா நம்ம ஜெமின் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயரும் ஜெமின் இருக்கிற இடத்துக்கு போகிறான். ஜெமின் இப்போதான் அந்த வேற என்ட்ரி சைட்ல இருந்து உள்ள வந்துட்டு அவனோட ஆள், அதாவது டானோட ஆள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூம்குள்ள போக சொல்றான். அதோட அங்கதான் வேற சின்ன சின்ன ரூம்லாம் இருக்கு. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேவும் இந்த வேலைகள்லாம் ஒன்றும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் உள்ள நடந்து போறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டெஹங்கும், இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டவும், ஆ டான் கிட்டே போய் கேட்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் ஒரு மாதிரி பேசுகிறான். அவனோட வாய்ஸில் ஒரு வெறுப்பு இருக்கு. எல்லாருமே டான் கிட்ட நடந்து போகிறாங்க. அப்படியே அவனோட ரூமில் பார்த்தா சென்டரில் ஒரு டெஸ்க் இருக்கு. ஒரு ரோலிங் சேர் மேலே அவன் திரும்பி உக்காந்துருக்கான். அவனோட பேக் மட்டும் தான் தெரியுது. அவன் அப்படியே திரும்புகிறான்.
திரும்பி பார்க்கும்போது எல்லாரும் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு டானும், பரவாயில்ல ஜமன், நான் சொன்னதை பண்ணிட்டேன். ம் எப்பவும் பண்ணுறது தான், ஆனால் இந்த வாட்டி அதிகமான ஆளுங்க இருக்காங்க. ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்முனும் நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ தானே ஜிம்மன் உண்மையான வேலையை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு முன்னாடியே போகிறோம்னா ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது நாள் வரைக்கும் நான் இவ்வளோவே தான் வேலை பண்ணியிருக்கேன், அதனால் அவ்வளோவே தான் பண்ணிட்டு போகிறேன், இதுக்கு மேலே ஒரு வேலையும் நான் உன்னோடது செய்ய மாட்டேன். அதோட டான் அப்படியே எஞ்சி நிற்கிறான். அதோட டயோங்கும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அச்சோ டயோங், இவ்வளோ நல்லா வேலை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னாக்கா, அச்சோ அந்த மாதிரிலாம் நான் விடுற ஆள் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டாண்டிங்காக பேசுகிறான். அப்படி பேசின உடனே டயோங் நீ வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். அதோட அப்படி சொன்னதும், அச்சோ ஜிம்மன் இந்த மாதிரிலாம் பேசலாமா, ம் நம்மளுக்கும் வேலை செய்ய கால் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் அப்படி தான் வந்து மாட்டி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அவனோட வாய்ஸ் கம்மி பண்ணி சொல்கிறான். அதோட டான் ஜிம்மனை பார்த்துட்டு அவனோட சீக்ஸை லைட்டாக பேக் பண்ணிட்டு, அச்சோ ஜிம்மன் ரொம்ப டயர்டாக இருக்க போல ம் அப்படின்னு சொல்லிட்டோம், உனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, அச்சோ ஜிம்மன் இப்படிலாம் நீ பேசலாமா, போய் போய் என் மனசு காய புத்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஆக்டிங் போடுறான். அதோட ஜிம்மன் போதும் போதும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி ஜிம்மன், நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம இந்த ராஜ்யத்துக்கு உன்னை வச்சுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், ஜிம்மனும் அவனோட கண்ணு கொஞ்சம் வெறியுது. எந்த ராஜ்யம் அப்படின்னு கேட்ட உடனே, ஏதோ இப்போ நீ பண்ண போகிறது வச்சு தான் தரலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ காசு வருதுன்னு, உனக்கே கொடுத்துடலாம், என்கிட்ட ஆல்ரெடி ட்ரக் இருக்கு, அந்த ஏரியா பார்த்துக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்போ வேறு நான் ரொம்ப நாளாக அந்த சைடு போகவே இல்லை, போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்மனும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். சரி வேலையை செய்கிறேன், ஆனால் என்ன வேலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டானும் நான் உன்னை என்னோட தம்பியை தான் பார்க்குறேன், என்னோட தம்பியை நான் இப்படியே வேலை வைப்பேன், அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக செய்கிறவனுக்கு இவ்வளோ டயர்டாக இருக்கும் போது நான் பண்ண விட்டுருவேனா, போட ஜிம்மனா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ரூம் காமிக்கிறான். அது ஆக்சுவலி அவனோட ரூமுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நல்லா நார்மல் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், பெட் இருக்கலாம், ஒரு கிளாசட் மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்குது, ஓகே வாழலாம் அப்படின்ற மாதிரி. அதோட ஜிம்முன்னு பார்த்துட்டு, நீ எதுக்கோ பிளான் பண்ணுற, ஆனால் தெரியல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய நடந்து போகிறாரு கிளாசட்குள்ளே. அது இன்னும் டோர் இன்ஸ்டால் பண்ணல, அதனால பார்த்துட்டு டான் ஆனால் இங்கே டோர் இல்லை அப்படின்னு சொல்லவும், அந்த டோர் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை, இன்னும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் பண்ணணும், ஆல்ரெடி அங்கே ரெனோவேஷன்லாம் நடந்துட்டுருக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண சொல்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காடுறான் பெட்டு மேலே. அதோட டான் அங்கேருந்து போயிடுறான். போயிட்ட உடனே ஸ்ட்ராம் கிட்ட டக்குன்னு கால் பண்ணுறான். அது ரொம்ப பெரிய இடம், அந்த குடவுனே வந்து நிறைய ஏக்கர் இருக்கும், கீழே அண்டர் கிரவுண்ட் வேறு, அதில் எங்கன்னு தெரியலன்றதுக்காக அவனுக்கு கால் பண்ணியிருப்பான். கால் பண்ண உடனே ஸ்ட்ராம் எடுத்துருந்துருப்பான். மச்சான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இதோ இங்கே கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுதான் எந்த கீழே, உனக்கே தெரியும் அந்த சிறைங்களாம் இருக்குல்ல அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அங்கே இருக்கிறது ஓகே தான், ஆனால் நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நாங்கள் தானே பார்த்துக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வேண்டாம் வாங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட இது சொல்லவும், சரி என்னை மட்டும் தான் கூப்பிட்றியா இல்லை நம்ம ஆளுங்களையும் கூப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட ஸ்ட்ராங், டயோங், பிரேயர் இவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துட்ட அப்புறமா இருக்கிற மற்ற பெட்ரூம்லலாம் வந்து நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட டயோங்கும், அவன் இன்னும் நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலையே, அது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவன் பண்ணுறதே தப்பு வேலை தான், அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இருந்தாலும் தப்பு இல்லைல்ல, இவன் ஏதாவது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன், நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட நெக்ஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு டான் திருப்பியும் வரான். ஜமுனா, அந்த சரிங்களா நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட டானை அவன் பார்த்துட்டு, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், போய் அங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வெளியில் ஒரு ஹால்வே மாதிரி இருக்குது, அந்த டோரில் சாத்தி தான் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், அதனால் அங்கே இருந்தால் மட்டுமே போதும், 4 செக்ஷன் இருக்குது, 4 பேர் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதோட இது கேட்டவும், சரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதோட டானோட சைடு அவன் திருப்பி அவனோட ரூமுக்கு வந்துட்டு ஒரு பையனை பார்த்து சொல்கிறான், இவன் ஜிமின் ரொம்ப மாறிட்டான், கொஞ்சம் தானாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறான். அவன் வேறு யாரும் கிடையாது, சாங்னன்னு சொல்லிட்டு அவனோட ஒரு க்ளோஸான ஆள். எப்படி நம்ம ஜிம்மனும் ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்த மாதிரி. அதோட இதை சொன்னவும் ஷாமனும், அப்போ நீங்கள் இது கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அவனையும் என்னோட தம்பி மாதிரி தான் பார்க்குறேன், ஆனால் இப்போ மாறிட்டுருக்கான், பார்க்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போது சீன் கட் பண்ணி பார்த்தா ஜெமன் தான் அந்த காரிடோர் ரெண்டை உட்காந்துருக்கான். அப்படியே தன்னோட அந்த வாலோட சாய்ச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது அவனோட கையில் உங்களோட ஃபோட்டோ மட்டும்தான். வயன்மா, என்னை மன்னிச்சிடும், எனக்கு உங்ககிட்ட இப்போ என்னால் பேசக்கூட முடியாது. எனக்கா எனக்கு தெரியும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான். நானும் இன்னும் அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பாசமாக நடக்கிற ஆள் கிடையாது. இவ்வளோ தெரியும், இந்த உலகத்தை பற்றி இவ்வளோ ஆச்சு தெரியும். உனக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு என்ன பிடிக்காது தெரியும். எனக்கு இது சொல்கிற அளவுக்கு கூட தைரியம் இல்லை. சொல்லிடுவேன், கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லிடுவேன், ஆனால் இப்போ முடியாது. இப்போ இது முதல்ல முடியணும். அது வரைக்கும் இதை சொல்கிறது ஒன்றும் கரெக்டு கிடையாது. அது வரைக்குமாச்சும் உன்னோட காதலை நான் எப்படி இருக்குன்னு அனுபவிக்கணும். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன நப்பாசை, இவ என்ன அப்படி இன்னும் அதே மாதிரி காதலிப்பாளா அப்படின்ற ஒரு நட்பாசை தான். வயன்மா, என் தங்கமே, என்ன அந்த மாதிரி எப்போவுமே காதலிப்பியா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சும் காதலிப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களோட பிக்சர் பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அவனுக்கு 4 நாள் போயிருக்கோம். அந்த 4 நாளுமே உங்களோட ஃபோட்டோ பார்க்காம அவனோட நாள் போனதே கிடையாது. இதே மாதிரி எப்பவுமே புலமே இருந்திருப்பான். உங்களுக்கும் அந்த காம்படிஷன் நாள்லேருந்து 3-4 நாள் ஆகியிருந்திருக்கும். நீங்களும் நார்மலாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஜமன் கிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அவன் ஒரு வேலையாக போயிருக்கான், நம்ம நடுவில் தடுக்கிறது தப்பு, நிறைய வாட்டி தடுத்தோம், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாகவே இருந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு நாள்
நீங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. யூமிக்கு அன்னைக்கு ஸ்கூல் இல்ல. 11th, 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் தான் கூப்பிட்டுருந்துருக்காங்க. அதோட நீங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது, ஒரு 4, 5 பசங்க வராங்க. ஒருத்தவங்க உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்க சரி நார்மலா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக பார்க்குறீங்க. அப்போ அங்கருந்து ஒரு ஆளு ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசிட்டுருக்கான். அந்த பசங்கள்ல இருந்து ஒருத்தவங்க உங்கள பார்த்துட்ட உடனே ஒரு ஃபோன் போடுறான் ஒரு ஆளுக்கு. ஃபோன் போட்ட உடனே அந்த சைடு லிபியன் தான். அது அவங்களோட ஆளுங்க தான். அதோட பாஸு அ அவங்க கிடைச்சுட்டாங்க. ஒயின் கிடைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே லிபியனும், "அப்புறம் என்ன பார்த்துட்ருக்கீங்க? ஃபோன் முதல்ல போய் என் ஒயின் கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்களும் உங்க கிட்ட வராங்க. நீங்க அப்படியே திரும்பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்கலான்னு போறீங்க. அதுலேருந்து ஒரு பையன், "அக்கா நில்லுங்க. அ ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கழுத்த பிடிச்சு ஒரு கார்னர்ல இட்டுன்னு போறான். நீங்க பயந்துடுறீங்க. நீங்க நீங்க யாரு? என்ன விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களையுமே, அவங்க கையில ஒரு ஃபோன் குடுத்துட்டு அப்படியே பேச சொல்றாங்க. நீங்க நான் ஏன் அவங்க கிட்ட பேசணும்? இந்தாங்க உங்களோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆயி நீங்க சொல்லவும், அதோட அந்த சைட் லிவியன், "வயன்மா என்ன என்ன மறந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ன் நீ நீ யாரு? உன் உன் குரல் கேட்ட மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "மறந்துட்ட போலயே, நான் உன்னோட லிபியன்." "லி லிபியன்? நீ 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 எப்பயோ நம்ம ஸ்கூல் விட்டு போனதானே?" "ஆமா, போனதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதோட நீங்க, "அப்புறம் என்ன? என்னைய கான்டாக்ட் பண்ண நினைக்கிற? நீ நீ என்ன பண்ற? ஏன் ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே அவனும், "ஹ, சில சூழ்நிலைனால விட்டுட்டு போக வேண்டியதா வந்துச்சு. அதனால நம்ம ஸ்கூல் விட்டு போனேன். ஆனா திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு வந்தேன் அப்புறமா உன்னை பார்க்கறதுக்கு. ஆனா நீ கொரியா போயிட்டியானே? அதான் உன்னை தேடி கண்டுபிடிக்க என் ஆளுங்களை அனுப்பிச்சேன்." "என்னோட ஆளுங்க? நீ இன்னும் அதுலேயே தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், "ஆமா தங்கம், அதை எப்படி என்னால் விட முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே, "என்னை தயவு செஞ்சு தங்கம்னு மட்டும் கூப்பிட்டுடாத." "ஏன் வயன்மா, உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு கூட பிடிக்கல, வச்சுடு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறீங்க. அது சொல்லவும், "ஐயோ வயன், விட முடியாது வயன். ஆல்ரெடி விட்டுட்டு நான் படுற கஷ்டம் இருக்குல்ல. ஐயோ, அதனால் சொல்லக்கூட முடியல. உன்னை நான் விட முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சரி ஃபோன் கொடு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் எப்படி உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நீங்கள் ஃபோன் கொடுத்துட்டு போகலான்ற போது ஒரு பையன் உங்களை அப்படியே வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிருந்துருப்பான். அதில் அப்படியே நீங்கள் மயக்க போட்டு இருந்திருப்பீங்க. இன்னொரு சைட்லேருந்து சில பசங்க வராங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு கார்னர் மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ண உடனே உங்களை எங்கேயோ விட்டுட்டு போகிறாங்க. இதோட நான் இந்த எபிசோட் எண்ட் பண்ணிக்கிறேன்டா. அதுக்கப்புறமா சீக்கிரமாக போட பார்க்குறேன். அண்டில் அன்லெஸ் இதில் உங்கள் ஈரா. லவ் யூ ப்ளூபெரிஸ். பாய். நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல? என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? அப்ப சொன்னதும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொன்னாலும் போதாது. மெசேஜில் ஐ எம் கம்மிங் ஃபார் யூன்னு போட்டா போச்சு.